இந்த வீடியோவில் உங்களுடைய டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, அதோட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஜிலாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது வண்டி உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் ஆதார் கொடுத்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வச்சு நம்ம டாக்குமெண்ட்டை எடுக்கலாம். இப்போ இந்த digilakar.government.in அப்படின்ற வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் ஓடிபி வரும். அதை வச்சு தான் நம்ம இதிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். மேலே ரைட் சைட் டாப்பில் பாருங்கள், லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை ஓடிபி போட்டு லாகின் ஆகிடும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய ஆதார் கார்டு கொடுத்து அதுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டிங்கன்னா லாகினுக்கு ஒரு மொபைல் நம்பரும் பின்னும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பின் நம்பரு கேட்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்க பின் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும் என்னோடய மொபைல் நம்பருக்கு. இந்த ஓடிபி கொடுத்தோம்னா லாகின் ஆகி பேஜ் உள்ளே போயிடும். ஓகே, இப்போ ஓடிபி வந்துடுச்சு. நான் ஓடிபி போட்டுக்கிறேன். வண்டி எந்த நம்பரில் எந்த பேரில் எடுத்தீங்களோ, அதாவது இப்போ உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து எடுத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் அந்த வண்டி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு பைக்கு உங்கள் பேரில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்களோட ஆதார் கார்டு. அதை வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஹோம் பேஜில் லாஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வரல அப்படின்னா மேலே நீங்கள் சர்ச் பண்ணி கூட இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுக்கலாம். இதை கிளிக் பண்ணோடனே செகண்ட் ஆப்ஷனாகவே இருக்கும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய பைக்கு, ஆட்டோ, லாரி, காரு எதுக்கு வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோட நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வரும். நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்களோட ஆதார் கார்டு கொடுத்தே எடுத்திருப்பீங்க, அதனால் வந்துடும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என் பேர் வந்துருச்சு. இப்போ எனக்கு காரு, பைக் ரெண்டுமே இருக்குது. இப்போ எதுக்கு வேணாலும் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைக்குக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய பைக் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அதாவது நம்பர் பிளேட்டில் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்கள் அப்பாவோட நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பேரில் தான் வண்டி எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்து கீழே சேசிஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பைக்கோட சேசிஸ் நம்பர் உங்களுக்கு தெரியல, ஆர்சி புக்கில் இருக்கும். உங்கள் கையில் ஆர்சி புக் இல்லைன்னா நீங்கள் வண்டியில் சேஸ் நம்பரை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பாருக்கு ரைட் சைடு கீழே இருக்கும் சேஸ் நம்பரு. இதே காராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு டோரை திறந்தீங்கன்னா கீழே சேஸ் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆர்சி புக்கு இருக்குது அப்படின்னா ஆர்சி புக்கில் ஃபுல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ ஆர்சி புக்கை பார்த்தே நீங்கள் சேஸ் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த சீரியல்லாம் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் ஃபுல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டி எடுக்கும்போது உங்கள் ஆதார் பேர் கொடுத்து எடுத்திருப்பீங்கன்னா மட்டும்தான் அதை எடுக்க முடியும். வேறு ஆளோட வண்டியோட டீட்டெயில் எடுக்கணும், வேறு ஆளோட இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஓடிபி எல்லாமே ஆதார் நம்பரு அவங்க லிங்க் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு தான் போகும். அதனால் உங்களோட ஆதாரில் உங்கள் வண்டி பேர் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் ஆதாரம், மொபைல் நம்பரும் எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு செகண்ட் ஆப்ஷனாக வந்துருச்சு பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபோ, நான் இப்போ பிடிஎஃப்பில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இன்சூரன்ஸ் காப்பி நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதை இப்போ நீங்கள் வண்டி மாற்றணும், விற்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்பாங்க. இல்லை வேறு எங்கேயாவது டிராஃபிக் போலீஸ் கேட்குறப்போ நீங்கள் இந்த இன்சூரன்ஸை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் போட்டு வச்சு கொடுத்துக்கலாம்.